வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி பார்க்க போகிற மலை திருக்கடல் மலை. சிம்பிளாக சொல்லணும்னா மகாபலிபுரம். முக்கியமான ஸ்பாய்லர் அலர்ட். இந்த வீடியோவில் மகாபலிபுரத்துக்கு எப்படி வரணும், எவ்வளோ என்ட்ரன்ஸ் ஃபீ, என்னென்ன பிளேசஸ்லாம் இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு, இது எப்பப்போ எங்கெங்கே கட்டினாங்க, அந்த வரலாறு எதையும் நான் சொல்ல போகிறது கிடையாது. அப்போ இந்த வீடியோவில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்கலாம். இந்த வீடியோ முழுக்க ஒரு கன்ஸ்பிரசி தியரிஸ்ட்டு அந்த வரையும் ஒரு பெர்ஸ்பெக்டிவில் தான் போக போகுது. இப்பேற்பட்ட ஒரு பிரம்மாண்டமான மான்யூமெண்ட்ஸ், ஒரு பெரிய பாறையே ஒரு பெரிய ஒரு சிற்பமாக மாற்றக்கூடிய அளவுக்கு எபிலிட்டி உள்ள ஒரு கிங் நரசிம்ம பல்லவர்கள் காலத்தில் இருந்திருக்கு. இருந்தாலும் சேர சோழர் பாண்டியர்கள் அளவுக்கு இவங்களை அந்த டைமில் இருந்து ப்ரமோட் பண்ணலை. இருந்தாலும் இவங்க தான் அதிகமான கோவில்களை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, அதிகமான பாடல்களை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, ஆழ்வார்களை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, ஏகப்பட்ட போர்களை வின் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை ஏன் கிடைக்காம போயிடுச்சு, ஏன் இவங்களை அதிகமாக எக்ஸ்போஸ் பண்ணலை அப்படின்ற கன்ஸ்பிரசி தியரிஸ் என்ன. அது மட்டும் இல்லாமல் இது ரெக்கார்டட் ஹிஸ்ட்ரியை தாண்டி மித்தாலஜிக்கல் ரெக்கார்டட் ஹிஸ்ட்ரி, ஃபார் எக்ஸாம்பிள் ராமாயணம், மகாபாரதம், அந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி இங்கே மெர்ஜ் ஆகுது, அது என்ன கான்ஃப்ளிக்ட் இருக்குது, என்ன சொல்லப்பட்டிருக்கு, என்ன சொல்லப்படலை, மறைக்கப்பட்டிருக்கு, திரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். வாங்க இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். இட்ஸ் கோயிங் டு பி ப்ரூட்டல், கொஞ்சம் ஹானஸ்ட்டாக இருக்கும், அதே நேரத்தில் கொஞ்சம் போல்டாக இருக்கும். ஸோ இட்ஸ் நாட் ஃபார் எவ்ரிபடி. அது மீறி இந்த வீடியோக்கு பார்க்குறதா இருந்தால் பார்க்கலாம். ஓகே, இது சொல்கிற பேர் மண்டபம்னு சொல்கிறாங்க. இந்த மலை மேலே இருக்கிறது ஐம் நாட் கோன் கால் இட் மண்டபம் ஆர் எனிதிங். நான் ஒரு லைட் ஹவுஸ்னு சொல்ல போகிறேன். 1300 வருஷத்துக்கு முன்னாடி இதை லைட் ஹவுஸுக்காக பயன்படுத்துறது மட்டும்தான் கரெக்டாக இருந்திருக்கும். ஏன்னா ஒரு பெரிய பாறை மேலே கஷ்டப்பட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்ட்ரக்சர் நேராக பார்த்திங்க அப்படின்னா கடலில் எங்கேருந்து இருந்தாலும் அந்த மண்டபம் தெரிகிற மாதிரி தான் இருக்குது. அந்த ஹைட்லேருந்து எந்த அளவுக்கு ஹைட்டான ஒரு பீக்கான ஒரு மண்டபம் எதுவுமே கிடையாது. ஸோ கண்டிப்பாக கடல் வழியாக ஏகப்பட்ட விஷயங்கள் போயிட்டு வந்துருந்தது. இது ஒரு ஹார்பராகவே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அது ரெக்கார்டட் ஹிஸ்ட்ரி. ஸோ டெஃபினட்டாக அது லைட் ஹவுஸாக தான் இருக்கும். இது அடுத்த லைட் ஹவுஸ் கட்டுறதுக்கான முயற்சி போட்டிருக்காங்க போல். ஸோ அப்போ அவங்களோட கண்ணுக்கு எந்த ஒரு பெரிய பாறை தெரிஞ்சாலும் அதை எப்படி மாற்றலாங்கிறது தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போல். ஓகே, கம்மிங் பேக் டு த ஸ்டோரி. ஏன் பல்லவ மன்னர்களை அதிகமாக ப்ரொமோட் பண்ணல, இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான விஷயங்கள் பண்ணி இவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணதுக்கப்புறமும் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறதப்போ எதுவும் கரெக்டான டேட்டா கிடைக்கல. பட் தேங்க் டு த மன்னர் யூடியூப்பில் அவர் நிறையா பேசியிருக்காரு. அவர் எக்ஸ்பிளைன் பண்ணது ரொம்ப டெப்த்தாக போய்கிட்டே இருக்க அந்த ஸ்டோரி லைன் எப்படி சோழர்கள், பாண்டியர்கள், அப்புறம் சேரர்களை தாண்டி பல்லவர்கள் எப்படி வந்தாங்க, அவங்களும் கிட்டத்தட்ட சோழர்கள் மாதிரி தான், ஆனால் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ரேபிட் ஹோல் மாதிரி போயிட்டுருக்கு. அவ்வளோ டேட்டா ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கிறது இப்போ கண்டினியூ பண்ணிகிட்ருக்காரு அவர் யூடியூப்பில், இல்லை அவர் புக்கிலலாம் அவர் பண்ணிகிட்ருக்காரு. தேங்க்ஸ் டு ஹிம். அவரோட வீடியோலாம் போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். மன்னர். ஸோ அந்த வீடியோவில் என்ன சொல்கிறாங்க, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அப்போலேருந்து பொலிட்டிக்கலி ஒரு நிறைய கிளாஸ் இருக்குது. யார் பவரில் இருந்து அதிகமாக இருந்தது சோழர்கள் தான். அப்போ அவங்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக, இல்லை பல்லவர்களுக்கு சொல்ல பாடல்கள் பெருமை பேசுகிற மாதிரி பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆபத்து அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட பாடல் எழுதுகிறவங்க, சொற்பொழிவாளர்கள் அவங்களாம் குறைச்சிக்கிட்டாங்க. ஆக்சுவலாக அது திட்டுறதா இருந்தால் எவ்ரிபடி கேன் டூ இட், அந்த ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இவங்களோட புகழ் அப்பயே ஸ்டாப் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஓகே, இப்போ இந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா இட்ஸ் மேடப் ஆஃப் ஒன் சிங்கிள் ஸ்டோன். ஒரு பெரிய பாறையை சூஸ் பண்ணிவிட்டு அதில் ஓட்டை போட்டு அந்த ஓட்டையை குடஞ்சி அது உள்ளார சிலைகளை வச்சுக்கிட்டு அது ஓட்டைக்குள்ளார இன்னொரு ஓட்டை போட்டு, அப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் செய்கிறதுக்கு எத்தனை டன் ஆஃப் ராக்ஸை கார் பண்ணி எடுத்துருக்கணும். ஆக்சுவலாக பல வருஷங்கள் ஆயிருக்கணும் ஆக்சுவலாக. ஸோ நம்ம ஈஜிப்டை ரொம்ப புகழ்ந்து பேசுகிறோம். ஈஜிப்ட் ஹேஸ் இட்ஸ் ஓன் மிஸ்ட்ரிஸ் அண்ட் சீக்ரெட்ஸ். எதுக்காக அந்த பிரமிட் கட்டினாங்கன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே கரெக்டான டேட்டா கிடையாது யார்ட்டையுமே. பட் இங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த நேர்த்தி, அதோட த ஷார்ப்னஸ் ஆஃப் த டூலாக, இல்லை இவங்களோட கலையை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக, இட் டெஃபினெட்லி கம் த்ரூ அன் எக்ஸ்பீரியன்ஸ். எப்போ ஒரு கல்ச்சர் இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக பண்ணுறாங்களோ
அவங்க பசி பட்னி இந்த விஷயம்லாம் தாண்டி கலைக்கு அதிகமான நேரம் செலுத்துனதுக்கு விஷயங்கள் கிடைச்சிருக்கும். அதில் மேம்பட்ட ஒரு கல்ச்சர் தான் வந்து இந்த பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சைக்காலஜிஸ்ட்டு, ஹிஸ்டாரியன்ஸ் இவங்கெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒருத்தர் தவம் பண்ணுற மாதிரி இருக்கு இல்லையா, சிவன் வந்து தவம் பண்ணுற மாதிரியான போஸ்டரு. அது அது மகாபாரதத்தில் வந்து அர்ஜுனர் வந்து ஒரு பவர் வேண்டி ஒரு ஒரு நியூக்ளியர் பாம் மாதிரி ஒரு பவர் வேண்டிகிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பினர் சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பினர் வந்து இல்லை, அது வந்து இன்னொரு ஒரு சாமியார், அவர் வந்து உலகம் அழியக்கூடாது, வர தண்ணி வந்து ஃபோர்ஸ் ஆகிறது, அது நீங்கள் தான் ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு சிவபெருமான்கிட்ட வேண்டுனதாக சொல்கிறாங்க. ஸோ எவென்ச்சுவலி இங்கேயும் வந்து கான்ட்ரடிக்ஷன் வந்துருச்சு எனக்கு. ராமாயணம் மகாபாரதத்தை வந்து அதிகமாக வந்து என்ன சொல்கிறது, புஷ் பண்ணாத வந்து ஒரு சிவிலைசேஷன் தான் வந்து தமிழ்நாடு சிவிலைசேஷன். ஐ மீன் அட்லீஸ்ட் சேர சோழ பாண்டியர்களாக நான் வந்து கருதுகிறேன். ஏன்னா மேலே நார்த் இந்தியாவில் வந்து எப்பயுமே வந்து எல்லா ஸ்டோரியிலையும் எல்லா கோவில்கள்லேயும் வந்து இந்த ஸ்டோரி வந்து புஷ் பண்ண வந்து முயற்சி பண்ணுவாங்க. பட் சேர சோழ பாண்டியர்கள் வந்து புஷ் பண்ண மாட்டாங்க மேக்ஸிமம், நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஐ மைட் பி ராங். பட் பல்லவர்கள் வந்து இது புஷ் பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் தோணுது. ஏன்னா இப்போ இங்கே நீங்கள் பார்க்குற பிளேஸ் வந்து 5 ரதாஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதில் வந்து ஒவ்வொரு ரதமும் வந்து பாண்டவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட இது வந்து குறிக்கிறதா வந்து இருக்குது. ஸோ அப்போ வந்து இவங்க ராமாயணத்தை வந்து மகாபாரதத்தை வந்து டிபிக் பண்ணுற மாதிரி அதுதான் ரெப்ரசன்ட் பண்ண வராங்களான்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் வந்திருக்கு. இல்லை இது வந்து நந்தி இருக்குது, பக்கத்தில் வந்து யானை இருக்குது, அது முருகரோட ரதம், இது வந்து சிவனோட ரதம், அது வந்து துர்கையோட ரதம். இவங்க வேற யாரோ வந்து இது போர்ட்ரே பண்ணுறாங்க, இது வந்து 5 ரதஸ் ஆஃப் பாண்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஷ் போயிட்டுருக்கு. அதை பற்றி எனக்கும் கன்ஃபியூஷனில் தான் இருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ இதை பற்றி அது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ஸ்ட்ராங்கான ஃபேக்ட் வந்து இதுக்காக தான் பண்ணியிருக்காங்க இதை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எவ்வளோ வந்து வெள்ளம் வந்தாலும் வந்து இந்த மானுமெண்ட்ஸை வந்து அழிக்க முடியல, பிகாஸ் இட் இஸ் மேட் அவுட் ஆஃப் என்டையர் ஸ்டோன். ஓகே கைஸ், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுகிறதுக்கு. அது பார்ட் 2ல் வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். நன்றி, வணக்கம், பாய்.